Hi chutties, welcome to our Kattal Kanidam channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th standard mathematics term 1 chapter 1 numbers lessonல இருக்கக்கூடிய exercise 1.6ல challenging problem தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஆல்ரெடி previous வீடியோல exercise 1.6 வந்து பார்த்திருந்தோம். சோ அதுல challenging problem தான் பார்க்கணும் இல்லையா? பேஜ் நம்பர் 29ல இருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கற்றல் கணிதம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சுட்டிஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th sum பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரீட் த டேபிள் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ரீட் பண்ணி கீழே சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் தி ஸ்டார்ஸ். ஓகேவா? ஸ்டார்ஸ்னுடைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மைல்ஸில். ஸோ சன் என்னென்ன ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சன், சிரியஸ், கேனோபஸ், அல்ஃபா சென்ச்சுரி, ஆக்ட்ரஸ், வேகா. ஓகேவா? ஸோ இந்த நேம் ஆஃப் தி ஸ்டார்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான டயாமீட்டர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரைட் த கேனோபஸ் ஸ்டார்ஸ் டயாமீட்டர் இன் வேர்ட்ஸ் இன் தி இந்தியன் அண்ட் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஓகேவா? என்ன ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, கேனோபஸ் ஸ்டார்ஸ்னுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை அந்த ஸ்டார்ஸ்னுடைய டயாமீட்டரை வேர்ட்ஸில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு கொஷின் என்ன, கேனோபஸ் ஸ்டார்ஸ்னுடைய டயாமீட்டரை வேர்ட்ஸில் ரைட் பண்ணணும். அதுவும் எதில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் மெத்தட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதன்படி தான் இது ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். கேனோபஸ் ஸ்டார்ஸ் டயாமீட்டர் ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை தான் ஆன்சராக ரைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கேனோபஸ் எங்கே இருக்குது, இதோ இருக்கு இல்லையா. ஸோ இதனோட டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரைட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் சிஸ்டத்தில் இதை நம்ம வேர்ட்ஸில் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்தியன் சிஸ்டம் படி நம்ம எப்படி கமாஸ் ஆட் பண்ணணும், லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் முன்னாடி ஒரு கமா, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் 2 டிஜிட் வந்து தள்ளி ஒரு கமா இல்லையா. ஸோ அப்போ இந்தியன் சிஸ்டம் படி நம்பர்ஸை ரைட் பண்ணியிருக்கோம், அதுக்கு கமாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? லாஸ்ட்டு 3 டிஜிட், அதுக்கப்புறம் எல்லாமே 2 டிஜிட் முன்னாடி ஒரு கமா. ஸோ இதை வேர்ட்ஸில் நம்ம எப்படி ரைட் பண்ணணும், என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா. ப்ளேஸ் வேல்யூ நம்ம சொல்லி பார்க்கலாம். 1, 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakh அண்ட் க்ரோர். ஓகேவா? ஸோ இப்போ க்ரோர் பிளேஸுக்கு நேராக 2 இருக்குது இல்லையா. அப்போ அந்த க்ரோரை நம்ம எப்படி ரீட் பண்ணணும், 2 crore. ஓகேவா? 2 crore 59 lakh. 59 வந்து லேக் பிளேஸில் இருக்கிறதுனால 59 lakh. நெக்ஸ்ட்டு 41,900. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ரைட் பண்ணியாச்சு இந்தியன் மெத்தட் படி. ஓகே, என்ன ஆன்சர் வருது, 2 crore 59 lakh 41,900. ஓகேவா? ஸோ இது இந்தியன் சிஸ்டத்தில். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி இதை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு எப்படி நம்ம கமாஸ் ஆட் பண்ணணும், எல்லாத்துக்குமே 3 டிஜிட் முன்னாடி ஒரு கமா இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஒரு கமா, நெக்ஸ்ட்டு 9க்கு முன்னாடி ஒரு கமா. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும் பாருங்கள். நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும், 1, 10, 100, 1000, 10,000, 100,000. நம்மளுக்கு வந்து 10,000ஓட முடிஞ்சிடும். ஆனால் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 100,000 வரைக்கும் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன வரும், மில்லியன், நெக்ஸ்ட்டு 10 million, அடுத்து 100 million. ஆனால் இங்கே 100 million கொடுக்கல இல்லையா, 10 millionோட ஸ்டாப்பிங். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும், 25 million. ஓகேவா? 25ங்கிறது மில்லியன் பிளேஸில் இருக்கிறதுனால இதை சேர்த்து நம்ம 25 million ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 941,000. ஓகேவா? இது எல்லாமே 1000 பிளேஸில் இருக்கிறதுனால 941,000. நெக்ஸ்ட்டு 900. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன, 25,941,900. ஓகே, ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் செகண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட் தி சம் ஆஃப் தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் சீரியஸ் ஸ்டார்ஸ் டயாமீட்டர் இன் தி இந்தியன் சிஸ்டம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் தி சம் ஆஃப் தி பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 5 இன் சீரியஸ் ஸ்டார்ஸ் டயாமீட்டர். அதாவது ஸ்டார்ஸ் நிறைய உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் சீரியஸ் ஸ்டார்ஸ்னுடைய டயாமீட்டர்லாம் 5 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதனுடைய பிளேஸை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன, அதை வந்து ஆட் பண்ணி இந்தியன் சிஸ்டத்தில் நம்ம ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் தி பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 5 இன் சீரியஸ் ஸ்டார்ஸ் டயாமீட்டர் இன் தி இந்தியன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதனுடைய சீரியஸ் ஸ்டார்ஸ்னுடைய டயாமீட்டரை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இங்கே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் எங்கெங்கெல்லாம் 5 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 3 பிளேஸில் வந்து 5 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே ரைட் சைடில் இருந்து தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய 5 வந்து எந்த பிளேஸில் இருக்குது? 1, 10, 100 பிளேஸில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இஸ் 5 into 100 500 இல்லையா? ஸோ அப்போ அது வந்து 5 வந்து 500 பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் இங்கே 5 இருக்குது. ஸோ இது எந்த பிளேஸ்? 100க்கு அப்புறம் 1000 10,000 இது வந்து 10,000 பிளேஸில் இருக்கிறதுனால 5 into 10,000 50,000 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் 10,000 இதுக்கப்புறம் லேக் இல்லையா? ஸோ அப்போ இந்த 5 வந்து லேக் பிளேஸில் இருக்கிறதுனால 5 into lakh 5 lakh ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் இதை தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தி சம் ஆஃப் தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்ன வரும்? 500 + 50,000 + 5 lakh இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5,50,500 ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் போகலாம். 864,730 ரைட் இன் இந்தியன் சிஸ்டம். ஓகேவா? இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. மில்லியன் பில்லியன்லாம் வந்தாலே அது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இல்லையா? ஸோ அதை ரைட் இன் இந்தியன் சிஸ்டம் படி நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினையே நம்ம ஆன்சராக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ 864 மில்லியன் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 864னா 864 ஓகேவா? 864. நெக்ஸ்ட்டு மில்லியனுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு என்ன வரணும்? என்ன பிளேஸ் வரணும் அப்படின்னா 1000 பிளேஸ் தான் வரணும். அங்கே 1000 கொடுக்கல இல்லையா? 1000 கொடுக்காம 713 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 1000 பிளேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால 3 zeros வரும் இல்லையா? ஸோ நம்ம எப்போதுமே நம்பர்ஸை ரீட் பண்ணும்போது 1000 அதாவது நெக்ஸ்ட்டு 100க்கு அப்புறமா 1000 10,000 100,000 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் ரீட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். ஸோ அப்போ இதை வந்து நம்ம இங்கே 1000 பிளேஸே கொடுக்கல. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 730 அப்படிங்கிறத ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 பிளேஸ் இல்லை, எந்த பிளேஸ் இல்லையோ அதுக்கு பதிலாக ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து 1000 பிளேஸ் இல்லை, எதுவுமே கொடுக்கல. அப்போ வந்து 3 zeros வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 730. ஸோ அப்போ 100 பிளேஸுக்கு நேராக 7, 3 வந்து 10 பிளேஸுக்கு நேராக ஓகே 30 அப்படின்னு சொன்னாலாம் 30. ஓகே, ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம நம்பர்ஸில் ரைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்தியன் சிஸ்டத்தில் இது ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பரை அப்படியே ரைட் பண்ணி இந்தியன் சிஸ்டம் படி நம்ம கமா போடணும்னா எப்படி போடுவோம்? ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட் முன்னாடி ஒரு கமா, அதுக்கப்புறம் எல்லாமே 2 டிஜிட் முன்னாடி ஒரு கமா இல்லையா? ஸோ அப்போ இங்கே வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே வேர்ட்ஸில் ரைட் பண்ணணும்னா இது வந்து சொல்லி பாருங்கள், அதாவது பிளேஸ் வேல்யூ சொல்லி பாருங்கள். 1, 10, 100, 1000, 10,000. நெக்ஸ்ட் ஒன் லேக், 10 lakh. நெக்ஸ்ட் ஒன் க்ரோர் அண்ட் 10 crore. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? 86 crore. ஓகேவா? இது ரெண்டுமே சேர்த்து க்ரோர் பிளேஸில் இருக்கிறதுனால 86 crore 40 lakh. ஓகேவா? லேக் பிளேஸில் 40 இருக்கிறதுனால 40 lakh. நெக்ஸ்ட் ஒன் இங்கே 1000 பிளேஸில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால டேரெக்டாக இங்கே போயிடலாம் 730. ஓகேவா? ஸோ 86 crore 40 lakh 730 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின் போகலாம். ரைட் த டயாமீட்டர் இன் வேர்ட்ஸ் ஆஃப் ஆக்டரஸ் ஸ்டார்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து போன சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிஸ்டத்தில் நம்மளை ரைட் பண்ண சொன்னாங்க இல்லையா? ஸோ இதை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த ஸ்டார்ஸ்னுடைய டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ட்ரஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்டார்ஸ்னுடைய டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறத அந்த டேபிள் பார்த்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் அதை அப்படியே நம்ம வேர்ட்ஸில் ரைட் பண்ண போகிறோம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி. ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ நம்ம பிளேஸ் வேல்யூ சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன் 10 மில்லியன். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால மில்லியன் வரும் இல்லையா? ஸோ 10 மில்லியன் வருது. அப்போ இதை நம்ம சேர்த்து எப்படி ரீட் பண்ணணும்? 19 மில்லியன். ஓகேவா? ஸோ அதான் ரைட் பண்ணியிருக்கோம் 19 மில்லியன். நெக்ஸ்ட் ஒன் எப்படி ரீட் பண்ணணும்? 888,000. மில்லியனுக்கு அப்புறமா என்ன பிளேஸ் வரணும்?
1000 ப்ளேஸ் வரணும் இல்லையா? ஸோ அப்போ 888,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 800 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 19,888,800. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம்முக்கு போகலாம். ரைட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டயாமீட்டர் ஆஃப் கேனோபஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ஸ்டார்ஸ் இன் தி இந்தியன் அண்ட் தி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டயாமீட்டர், அதாவது 2 ஸ்டார்ஸ்னுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும்னா இந்தியன் அண்ட் தி இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நம்ம ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? எந்த 2 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க? கேனோபஸ் அண்டு ஆக்ட்ரஸ். ஓகேவா? ஸோ இதனுடைய டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதனோட டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம லெஸ் பண்ணும் போது எப்போதுமே எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம மேலே ரைட் பண்ணுவோம், கீழே வந்து கம்மியாக இருக்கிறத ரைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுத்தினுடைய டயாமீட்டரில் எது வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கேனோபஸ் இல்லையா? ஸோ அப்போ அதனுடைய டயாமீட்டர் தான் ஃபர்ஸ்ட்டு ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன்று ஆக்ட்ரஸ்னுடைய டயாமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட்லேருந்து பண்ணோன்னா அப்படின்னா 0லேருந்து 0வை லெஸ் பண்ணால் 0, நெக்ஸ்ட்டு 0 லெஸ் பண்ணோன்னா 0 கிடைக்கும். 9ல் 8 லெஸ் பண்ணால் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1ல் 8 லெஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பக்கத்துலேருந்து பாரோங்கன்னா 11 ஆகும். 11ல் 8 லெஸ் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். இங்கே பாரோ கொடுத்ததுனால இங்கே 4 வந்து 3ன்னு மாறும் இல்லையா? 3ல் 8 லெஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ வாங்கணும் அப்படின்னா 13 ஆகும். 13ல் 8 லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 9லேருந்து இங்கே உள்ள லெஸ் கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே 8 தான் இருக்கும். 8ல் 8 லெஸ் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 5ல் 9 வந்து லெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து பாரோ வாங்கணும் அப்படின்னா இங்கே 15 ஆகும். 15ல் 9 லெஸ் பண்ணோன்னா 6. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 60,53,100. ஓகேவா? ஸோ அதை அப்படியே இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் சிஸ்டம் படி ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்தியன் சிஸ்டம் படி ரைட் பண்ணோம்னா இங்கே கமாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட் முன்னாடி ஒரு கமா, அதுக்கப்புறம் 2 டிஜிட் முன்னாடி ஒரு கமா. ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸில் ரைட் பண்ணோம் அப்படின்னா 60,53,100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி இது ரைட் பண்ணோம் அப்படின்னா கமாஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும்? 3 டிஜிட்ஸுக்கு முன்னாடி ஒரு கமா இல்லையா? ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 6 வந்து மில்லியன் பிளேஸில் இருக்கிறதுனால 6,000,53,1000. ஓகேவா? இது வந்து 1000 பிளேஸில் இருக்கிறதுனால 53,100. ஓகேவா? ஸோ 6,53,100 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பார்க்கலாம். அன்பு ஆஸ்க் அறிவுச்செல்வி. ஓகேவா? ஸோ அன்பு அறிவுச்செல்வி 2 பேர் இருக்காங்க. அன்பு வந்து கேட்குறாங்க, அறிவுச்செல்வி அப்படிங்கிறவங்கள பார்த்து கேட்குறாங்க. To guess a 5-digit add number, he gives the following hints. ஓகேவா? ஸோ கெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க 5 டிஜிட் ஆட் நம்பர். ஓகேவா? எத்தனை டிஜிட் இருக்குது? 5 டிஜிட் இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது. ஓகேவா? he gives the following hints. சில வந்து ஹிண்ட்ஸ் வந்து தராங்க. ஓகேவா? அன்பு வந்து சில ஹிண்ட்ஸ் தராங்க. என்னென்ன ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். தி டிஜிட் இன் தி தௌசண்ட்ஸ் பிளேஸ் இஸ் லெஸ் தென் 5, அதாவது 5 டிஜிட் நம்பர்னு சொல்லியாச்சு, அது வந்து ஆட் நம்பர்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் க்ளூஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 1000 பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து லெஸ் தென் 5ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5ஐ விட கம்மியாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தி டிஜிட் இன் தி 100 பிளேஸ் இஸ் கிரேட்டர் தென் 6. கிரேட்டர் தென் 6னா அதாவது 100 பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 6ஐ விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? கிரேட்டர் தென் 6. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தி டிஜிட் இன் த 10th place is 8. கரெக்டாக 10 பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 8ஆக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 கண்டிஷனும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா வாட் இஸ் அறிவுச்செல்வி ஆன்சர்? அறிவுச்செல்வியோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? டஸ் ஷீ கிவ்ஸ் மோர் தென் 1 ஆன்சர்? அவள் ஆன்சர் வந்து ஒன்றுக்கு அதிகமாக சொல்ல முடியுமா? ஓகேவா? ஸோ மோர் தென் ஆன்சர் அப்படின்னா அவளால் வந்து ஒன்றுக்கும் மேலே ஆன்சர்ஸ் வந்து சொல்ல சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன ஆன்சர் வந்து அவள் சொல்லியிருப்பா அப்படிங்கிறத கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க சொல்யூஷன் பாருங்கள். 5 டிஜிட் நம்பர்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ அப்போ 5 பாக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 5 டிஜிட் நம்பருக்கு 5 பாக்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஆட் நம்பர்னால் என்ன லாஸ்ட்டில் வந்து என்னென்ன முடியணும்? 1, 3, 5, 7 அதை மாதிரி தான் முடியணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து 1 to 10 அதாவது 1 to 10க்குள்ளே இருக்கக்கூடிய ஆட் நம்பரில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன ஆட் நம்பர் இருக்குது? 1, 3, 5, 7, 9. ஓகே, ஸோ இப்போ 9 வரைக்கும் இருக்கக்கூடிய
ஆட் நம்பர்ஸை நம்ம இங்கே ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா, இதுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு நம்பர் இங்கே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன க்ளூ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பிளேஸில் அவங்க எதுவுமே சொல்லலை இல்லையா. ஸோ ஒன் பிளேஸ் சொல்லலை. இங்கே க்ளூ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் நம்பர்னு சொன்னதுனால நம்ம 1 to 9 வரைக்கும் லாஸ்ட்டில் ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1000 பிளேஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. 10 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 1000, 100, 10 சொல்லியாச்சு. பேலன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய 10,000 பிளேஸை பற்றி அவங்க சொல்லவே இல்லை இல்லையா. ஸோ அப்போ 10,000 பிளேஸில் 1 to 9க்குள்ளே, அதாவது 1 to 10க்குள்ளே நம்ம வந்து நம்பர்ஸை வந்து எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ வரிசையில் நம்ம 1 to 9 வரைக்கும் ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இந்த நம்பர்லேருந்து எது வேணாலும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1000 பிளேஸ், 10,000 பிளேஸுக்கு அடுத்ததான் என்ன வரும், 1000 பிளேஸ் இல்லையா. ஸோ இப்போ 1000 பிளேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, less than 5னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5ஐ விட கம்மியாக தான் நம்பர்ஸ் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன நம்பர்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, 0 வரலாம், 1 ரைட் பண்ணலாம், 2ஆக கூட இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். 5 வருமா, வராது இல்லையா. ஏன்னா லெஸ் தேன் 5னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5ஐ விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 5 வர சான்ஸ் இல்லை, 4 வரைக்கும் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 100 பிளேஸ் இல்லையா. ஸோ 100 பிளேஸில் கிரேட்டர் தென் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 6ஐ விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன நம்பர் சான்ஸ் இருக்குது, 7 வரலாம், 8 வரலாம், 9 வரலாம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த 3 நம்பர்ஸ் தான் பாசிபிள். ஓகே, 100 பிளேஸில். நெக்ஸ்ட்டு 10 பிளேஸில் என்னென்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னா 10 பிளேஸில் வந்து கரெக்டாக 8 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து எந்த பாசிபிளும் இல்லை. ஸோ 8ஐ வந்து ரைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த க்ளூ படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த நம்பர் வந்து என்னவா இருக்கலாம், இந்த பிளேஸில் 10,000 பிளேஸில் எந்த நம்பர் வேணாலும் நம்ம அவள் சொல்லியிருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4ஐ வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 4, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 3 சொல்லியிருப்பான்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ 3ஐ ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1, இங்கே 7ஐ வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஃபிக்ஸடாக 8 தான் இல்லையா. 10 பிளேஸில் ஃபிக்ஸடாக 8 அண்ட் லாஸ்ட் 1 சொல்லியிருப்பான்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும், 43781. ஓகேவா, 43,781. ஓகேவா, இது மட்டும்தான் ஆன்சரா அப்படின்னா இல்லை இல்லையா. ஸோ அவளால் மெனி ஆன்சரை சொல்லியிருக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், மெனி ஆன்சர்ஸ் ஆர் பாசிபிள். ஓகேவா, அவங்க கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க, டஸ் ஷி கிவ் மோர் தென் 1 ஆன்சர், அதாவது ஒன்றுக்கு மேலே அவளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ therefore many answers are possible. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்கள். A music concert is taking place in a stadium. A total of 7,689 chairs are to be put in rows of 90. First one, how many rows will there be? And second one, will there be any chairs left over? ஓகேவா, என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மியூசிக் கான்சர்ட் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு சம் சேர்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த சேர்ஸை வந்து டோட்டல் சேர்ஸ் எத்தனை தேவைப்படுது அந்த ஸ்டேடியத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 7,689 சேர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா, அங்கே கொண்டு வராங்க. அதில் வந்து ஒரு ரோக்கும் 90 சேர்ஸ். ஓகேவா, ஒரு ரோக்கு 90 சேர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படின்னா அந்த 7,689 சேர்ஸையும் எத்தனை ரோவாக ஃபில் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஒரு ரோக்கு 90 சேர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அங்கே how many rows will there be, எத்தனை ரோஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஷின். அண்ட் செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 7,689 சேர்ஸில் 90 ரோ, அதாவது ஒரு ரோக்கு 90 சேர்னா அந்த ரோ போட்டதுக்கு அப்புறமா எத்தனை சேர்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும், மீதி எத்தனை சேர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ பாருங்கள் ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ், எப்போதுமே நம்ம கொஸ்டினை தான் ஆன்சராக ரைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ், எத்தனை சேர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, 7,689 சேர்ஸ் வந்து அங்கே இருக்குது இல்லையா. ஸோ அதை ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் இயர் ரோ, ஒரு ரோக்கு எத்தனை சேர்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணுறாங்க, 90 சேர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ 90 சேர்ஸ்னு போட்டாச்சு. நம்மளுக்கு என்ன தேவை, எத்தனை ரோ வந்து அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆன்சர் தேவை இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த டோட்டல் சேரையும் ஒரு ரோக்கு 19 ஃபில் பண்ணுறாங்க. அப்போ அந்த 90ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை ரோ வந்து அவங்க அங்கே ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இப்போ இந்த 7,689 90ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான். ஓகேவா, ஸோ 90ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கலாம். 7 90 விட சின்ன நம்பருங்கிறதுனால 2 நம்பராக சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா, 76.
ஸோ 76ம் ரொம்ப ஸ்மால் நம்பர் இல்லையா 90 விட. ஸோ அப்போ 3 நம்பர்ஸாக சேர்த்து எடுத்துக்கலாம். 768ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எத்தனை 90s இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8 9s 90 இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ 8 90s 720. இதுக்கு அபவாக போனால் 8க்கு அதிகமாக போனால் அதிகமாக இங்கே வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டாக வரும் இல்லையா. ஸோ அப்போ அது வேணாம். ஸோ 8ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 8 90s 720. ஸோ இப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 8ல் 0 லெஸ் பண்ணால் 8, இங்கே 6ல் 2 லெஸ் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். 48ன்னு கிடைக்கும். இங்கே மேலே இருக்கக்கூடிய 9 அப்படியே கீழே ரைஸ் பண்ணிக்கிறோம். 489. ஓகேவா. இப்போ இதில் எத்தனை 90 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 90s இருக்குது. ஓகேவா. 5 90s 450. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 9ல் 0 லெஸ் பண்ணால் 9, 8ல் 5 லெஸ் பண்ணால் 3. ஸோ ஆன்சர் வந்து 39. இது வந்து ரிமைனிங். ஓகேவா. நம்மளுக்கு தேவை ஆன்சர் இங்கே இருக்குது மேலே. ஓகேவா. கோஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எத்தனை ரோஸ் வந்து போட்டிருப்பாங்க 7689 சேரை 90 ஒரு ரோவுக்கு வந்து 90 சேர் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை ரோஸ் வந்து அவங்க தேவைப்பட்டிருக்கும் 85 ரோஸ் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ரோஸ் 85. ரிமைனிங் எத்தனை சேர்ஸ் இருக்குது அப்படின்னு செகண்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ லெஃப்ட் ஓவர்னா ரிமைனிங் பேலன்ஸ் எத்தனை சேர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரிமைனிங் இல்லையா. 39 சேர்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் ஒன் 9th கொஸ்டின் பாருங்கள். ரவுண்ட் ஆஃப் தி 7-digit நம்பர் 29,75,842 to the nearest lakh and 10 lakh. Are they the same? ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் தி 7. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வேல்யூவை வந்து ஒரு நம்பரை வந்து எப்படி ரவுண்ட் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் 7-digit நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வந்து நியரஸ்ட் லேக் பிளேஸுக்கும் 10 lakh பிளேஸை பொறுத்து நம்ம ரவுண்டட் வேல்யூவாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்குமா, அதை வந்து ரவுண்ட் வேல்யூவாக நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ஆர் தி சேம், ரெண்டும் சேமாக இருக்குமான்னு செகண்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியரஸ்ட்டு லேக் பிளேஸுக்கு ரவுண்டாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை ரைட் பண்ணிக்கலாம். 29,75,842. ஓகேவா. ஸோ இதை எதை பொறுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் தி நியரஸ்ட் லேக் பிளேஸில் ரவுண்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே லேக் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 10 100 1000 10,000 லேக். ஓகேவா. லேக் பிளேஸுக்கு நேராக 9 இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அந்த 9 தான் நம்ம ரவுண்டாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம ரவுண்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பார்ப்போம், நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. இது வந்து அபவ் 5 இருக்கா இல்லை பிலோ 5 இல்லை ஈக்குவல் 5 பார்க்கணும். ஸோ இது எப்படி இருக்குது அபவ் 5 இருக்குது, 5 விட அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸை ஒன்று ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. என்ன பிளேஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த பிளேஸில் ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 9 இருக்குது, 9 கூட ஒன்று ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 10ன்னு ஆகும் இல்லையா. ஸோ 10க்கு 0 பேலன்ஸ் 1, இது கூட இது பண்ணோன்னா 1 + 2 3ன்னு ஆகும் இல்லையா. ஸோ அப்போ 3 போட்டுட்டு 0. ஓகேவா. 3 இந்த பிளேஸ் வந்து 0. இங்கே ஆல்ரெடி நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட லேக் பிளேஸுக்கு பக்கத்தில் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 5 digit நம்பர் இருக்குது. ஸோ இப்போ 5 zeros ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 30 lakh. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பரை நியரஸ்ட்டு லேக் பிளேஸ்க்கு நம்ம வந்து ரவுண்டட் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ அது டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க 10 lakhக்கு நம்ம வந்து ரவுண்டட் வேல்யூவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ரவுண்ட் ஆஃப் தி நியரஸ்ட் 10 lakh. ஓகேவா. ஸோ இதில் 10 lakh பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 2 வந்து ரவுண்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்குது அபவ் 5, அதாவது 9 இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது கூட ஒன்றை இன்க்ரீஸ் பண்ணணும், 2 கூட ஒன்றை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 + 1 3ன்னு ஆகும். ஸோ 3யை ரைட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் அதுக்கப்புறம் ரைட் சைடில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது 6 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 6 zeros ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன நம்பர் 30 lakh. ஓகேவா. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ரவுண்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டும் சேமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நம்ம பார்த்தா எப்படி தெரியுது ரெண்டுமே 30 lakh தான், சேமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஃப்ரம் 1 and 2, அதாவது ஈக்குவேஷன் 1 2 ரெண்டுமே எப்படி இருக்குது சேமாக இருக்குது. எஸ் போத் ஆர் சேம். ஓகேவா. அவங்க சேமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் போத் ஆர் சேம். ஓகேவா. 30 lakh தான் ரெண்டுமே. ஓகே. நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பார்க்கலாம்.
find the 5 or 6 or 7 digit number from a newspaper or a magazine to get a rounded number to the nearest 10,000. நீங்கள் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் கொஷின் தான். நீங்கள் வந்து ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை சம் மேக்ஸின்லேயோ ஏதோ ஒரு நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது அது வந்து 5 டிஜிட் 6 டிஜிட் இல்லைனா 7 டிஜிட்டில் நம்பர் பார்க்குறீங்க, ஓகேவா? அந்த நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நியரஸ்ட் 10,000 பிளேஸுக்கு ரவுண்டடாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் நீங்களாகவே என்ன வேணாலும் நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுதான் ரிலவெண்ட் ஆன்சர்ஸாக யுவர்ஸ், ஓகேவா? உங்களுடைய சாய்ஸ் தான், ஓகே? நெக்ஸ்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானாக ஒரு நம்பர்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா ஏதோ 4 3 2 1 6, ஓகேவா? 5 டிஜிட் நம்பரில் எடுத்துக்கலாம், ஓகே? 5 டிஜிட் நம்பர் எடுத்தாச்சு. இதை வந்து 10,000 பிளேஸுக்கு நியரஸ்ட் ரவுண்டட் வேல்யூவாக மாற்ற போகிறோம், ஓகேவா? ஸோ 10,000 பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 10 100 1000 10,000 10,000 பிளேஸில் 4 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த 4 தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 4 வந்து பக்கத்தில் ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். அபவ் 5 இல்லை பிலோ 5 பார்க்கணும். இங்கே வந்து 5 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரை எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ 4 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் இருக்குது, ரைட் சைடில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 4 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 4 zeros ஆட் பண்ணணும். இந்த 43,216 அப்படிங்கிறத 10,000 பொறுத்து நம்ம வந்து ரவுண்டட் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 40,000, ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து 6 or 7 டிஜிட்டில் கூட எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணலாம், ஓகே? ஓகே டுடேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் டுடேஸ்.